பெண்ணே, முதலில் நானே முடியை திறப்பேன். என்னை எதிர்கொள்ள என்ன காத்திருக்கிறது என ஆவலாக இருக்கிறேன். எனவே இது உனக்கு அதிர்ஷ்டமில்லை. என்டர் சர்ப்ரைஸ் வழக்கமான அளவில் கிடைத்தது. கந்து பேச்சா? ஓ ஆம், கந்து பேச்சா? நண்பர்களே, விதிப்படி அதிர்ஷ்டம் குறைவாக இருப்பவர் முதலில் சாப்பிடுவார். ஓ, எப்படி நான் இதை செய்யவா? நான் இந்த முட்டையை எப்படி புனிதப்படுத்துவது என்று கூட தெரியவில்லை. சரி, நான் சில மெல்லிய கொடுக்கோல் பயன்படுத்துவேன். இதோ, அருமை. இப்போது நான் அதை முயற்சி செய்யலாம். ரொம்ப சுவையாக உள்ளது. இப்பொழுது இது முடிந்து விட்டது என்பதில் வருத்தமா? ஆனால் அது எனக்கு பிடித்திருந்தது. நான் இல்ல. நான் சூசியின் முயற்சியை செய்யலாமா? ஏனென்றால் சூச்சி அதற்காக உன்னை தண்டிப்பாள். அதை நான் என்னாலே சரி செய்றேன். அதில் ஒரு பரிசு உள்ளது. ஆனால் முதல் சாக்லேட் சாப்பிடுவேன். இது வீட்டுக்கு செல்ல நேரம். சூப்பர். அப்படின்னா பதிவேடு எங்கே? விலை நிர்ணயிக்க வழி இல்லை. ஐயோ, ஆனால் ஆஹா, இப்போ என்னோட முறை. ஆனா எனக்கு உண்மையாவே கரப்பான் பூச்சிகள் பிடிக்கும். அதனை சுவைப்போம். சரி, அருமையாக. அப்படியா? இதோ என்னை என்னது எதிர்பார்க்கிறது என்பதை பார்ப்போம். அதெல்லாம் பெரியது. அதை எப்படி திறக்கலாம்? உங்கள் கைகளால் இப்படிப்பட்ட தடுப்பூசி சாக்லேட்டை உடைப்பது கடினம். எனவே நான் ஒரு சுத்தியை பயன்படுத்துவேன். தயாரா? என்னை காத்திருக்கிறதை பார்ப்போம். ஆஹா, எவ்வளவு அழகு! எப்படி அழகாக இருக்கு! நீ இனி என்னுடைய நண்பன். கிட்டி தனது புதிய நண்பருடன் விளையாடிக் கொண்டிருக்கும் போது நாம் அவளது சாக்லேட்டை திருடி அதன் சுவையை கேண்டாடலாம். அது நம்ப முடியாததாக இருக்கும். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. என்ன? என்னுடைய சாக்லேட் எங்கே? பெண்களே, உங்களுக்கு வெட்கமா இல்ல? இந்த முறை நானே முதலாவனாக இருப்பேன். பாருங்கள், இது ஒரு லாலிபாப் மற்றும் அப்பா, அதை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். மீன் இருக்கு. என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். சாப்பிடுவீர்களா? ஒரு பச்சை லாலிபாப். அதிர்ஷ்டம் இல்லை போலும். ஆனால் என் லாலிபாப் சிறியது. ஆனால் அதில் இன்னும் ஒரு அருவருப்பான ஈ இருக்கிறது. நீங்கள் முதலில் இருப்பீர்கள். இந்த முட்டாள் விதியை யார் கண்டுபிடித்தார்கள்? சரி, சீக்கிரமே செய்வோம். இருங்கள், ஈ எங்கே? என் வாயிலே ஈ இருக்கிறது. இதைவிட கேவலமானது என்ன இருக்க முடியும்? அதுவும் உண்மையிலேயே நகைச்சுவை. ஆமாம், சரி, நான் தொடங்குகிறேன். இதனால் சொல்லி ஒரு மிட்டாய் உண்பது நல்ல சுவையானது. அதிலிருந்து நான் என்னை பிரிக்க முடியவில்லை. நான் சூசியை மறந்துவிட்டேன் என்று பார்த்தேன். என்ன ஒரு திகில்! அதை எப்படி மறந்துவிட்டேன்? இது கொத்துகிறது. இது காய்க்கிறது. காண்டி, எனது வினா தேர்வு உன்னதே. நான் எப்படி ஒரு லாலிபாப் சாப்பிட முடியும் மீனை தொடாமல்? பெண்களே, இப்போது உங்களை நான் புரிந்து கொள்கிறேன். இது உண்மையாகவே ருசியுடன் இருக்கிறது. ஆனால் என் லாலிபாபு ரொம்ப பெரியது. அதனால் மீனை எந்த வகையிலும் மறக்க முடியவில்லை. சரியா? ஒரு யோசனை. நாங்கள் அதை சதுரத்தால் உடைத்து விட வேண்டும். ஆடா, இப்போது நான் பாதுகாப்பாக இனிப்புகளை அனுபவிக்க முடியும். மற்றும் ஒரு நாள் மீன் பார்ப்பனையில் இருக்கும் என பயப்பட தேவையில்லை. ஒரே நாளில் இல்லை, உண்மையில் எந்த ஒரு நிமிடத்திலும். ஓ, இது மிகவும் சுவையானது. நான் இதை என்றும் சாப்பிடுவேன். நான் மீனை தொடக்கூடவில்லை. இது ஆகாது. நீங்கள் முயற்சி செய்யணும். நான் செய்ய வேண்டுமா? தெரிகிறது, நான் செய்ய வேண்டும். சரி, நான் ஒரு கொறிக்கிறேன். இது பயங்கரம். இது போதாமல் இருக்கிறது. நீ எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும். எனக்கு தெரியும், நீ அதை விரைவாக செய்ய வேண்டியதே ஆகும். அது அருவருப்பானது. ஆனால் நான் அதை செய்துவிட்டேன். அதை சுற்றி எறிய தேவையில்லை. மன்னிக்கவும் பெண்கள்.
சாய் சாச ஒந்த ஸ்பெயிலில் இருப்பேன். ஹுரே, இறுதியில் ஒரு ஸ்வயூட்டும் மருந்து. ட்விக்ஸ், என் பிடித்த பப். என்னுடையதும். ஆனால் இது ஏன் இவ்வளவு சின்னது? ஏனெனில் நான் பெரியதை பெற்றேன். வெறும் பெரியதல்ல, மிக பெரியது. பப், கோபப்படாதீர்கள், துவங்குங்கள். சரி, ட்விக்ஸ் உண்மையில் ருசியாக இருக்கின்றது. நான் இதை இப்பொழுது ருசிப்பேன். ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது. நான் இதை திரண்டு கலந்து கொள்ள ட்விஸ்லர்ஸை பயன்படுத்துவேன். இவ்வாறு அது மேலும் வசதியாக இருக்கும். ஆமாம், அது அற்புதம். சரி, அடுத்தவர் யார்? பெட்டி, இது உன் முறை. பெட்டி, நீ என்ன செய்கிறியா? ஓ, சோரியல். இன்னைக்கு என்ன செய்ய என்று யோசிக்க முடியல. ஓ, ரொம்ப ருசியாக இருக்கிறது. நான் இதை விரைவாக செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்னை மேலும் கவனமாக கருத முடியுமா? சாக்லேட் துண்டுகள் எல்லா திசைகளிலும் பறக்கின்றன. ஓஃப், நான் அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். ஆனால் அதுவும் சுவையாக இருந்தது. பெண்களே, ஏன் இப்படி அழுக்கா இருக்கீங்களே? ஏன் தெரியுமா? மன்னிக்கவும், நான் சாப்பிடத்தான் நினைத்தேன். கேட்டி மீன் சாப்பிட்ட போது அவள் பயன்படுத்திய உத்தியங்களை பயன்படுத்தலாம். அது எனக்கு உதவலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு சில உதவி தேவை. அற்புதம். நீ ஜ்ரா போல நடக்கிறாய். சிரிக்காதே. உன் கிளைகளை சாப்பிடவா? இலகுவாக. அதில் எனக்கு பிரச்சனைகள் ஏதுமில்லை. 2 ஸ்டேக்கு ஒன்றாக சாப்பிட கடினம் இல்லை. அல்லது அதை செய்து விடுவோம். அல்லது பல விருப்பம் இல்லை. எனக்கு இது பிடிக்கல. இது வேடிக்கையாக உள்ளது. பெட்டிப்பூ. ஆமா, மிகவும் பயங்கரம். நீ ஒருபோதும் வம்பையர் போல தெரியவில்லை. சரி, அது பரவாயில்லை. நானே அப்படியா? இது அற்புதம். சரி பெண்களே, எனக்கு நன்றாக இருந்தது என்று நினைக்கிறேன். பெட்டி மிக அதிகமாக மகிழ்ந்தார். இவ்வளவு அழகான பல நிறப்பட்ட பத்திரங்கள். நான் முதலில் அதை திறக்கிறேன். இல்லை, நான் தான் முதல்ல இருப்பேன். சீக்கிரம், உள்ள என்ன இருக்கிறது? அப்பா, அது ஒரு பாக்ஸ் எமனம் வெண்டைட்டேங்கோல்ஸ். இதுதான் நான் உண்மையான அதிர்ஷ்டம் என்று சொல்வேன். அது கண்டிப்பாக அதுதான். அதை சாப்பிட காத்திருக்க முடியவில்லை. ருசிகரமாக உள்ளது. கேட், நீ உன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வாயா? என்ன? இல்லை, முடிவு பேசாது. நான் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவேன். எப்படியோ பழகமுடைய பெண். நான் பேராசைவாதி அல்ல. ஒரு மிட்டாய் தவறான தொண்டையில சென்று விட்டது போல் தோன்றுகிறது. டோம், எனக்கு உதவுங்கள். டாம், அவளை உண்மையாகவே உதவ வேண்டும். நான் உங்களுக்கு உதவுகிறேன். ஓ, அது நல்லது. சரி டாம், இது உன் டர்ன். இது என்ன? சாதாரண கம்ப்யூட்டர் மவுஸ் போல இருக்கிறது. அது எப்படி தொழில்படுகிறது என்று ஆச்சரியமாக உள்ளது. சரி, ஆனால் இது கணினியில் இருப்பது போல ஒரு கர்சர் உள்ளது. நீங்கள் சரி சொல்றீங்க. நான் டெஸ்க்டாப்பில் ஐகான்களை போல பொருட்களை நகர்த்த முடியும். உண்மையாக அது அருமை. பார்க்கவும். கேட், உங்களின் மிட்டாய் இப்போது என்னிடம் உள்ளது. ஆஹா, மேலும் எனக்கு மற்றொரு குத்துச்சாவி தெரியும். பெரிதாக்கல். அப்படிதான் உங்களுக்கு தேவைப்படும் அளவு. அப்படி என்றால் ஆச்சரியப்படுவதென்ன பெண்ணுங்களே? எனக்கு இனிய இருச்சுவையை வாழ்த்துங்கள். என்ன அற்புதமான சுவை. நான் அதை முயற்சி செய்ய முடியுமானால் எனக்கு கை வைப்பதை நிறுத்து. இப்போது உங்களோட திருடர்களாக நமக்கு உடனடியாக ஏதோ செய்ய வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஹா, அற்புதம். சரி டாம், நீ இதுக்கு பொறுப்பேற்கணும். நான் குப்பையில் மூடப்பட்டிருக்கிறேன். ஹூ, அவன் அதை எப்படி செய்தான்? டாம், நமக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. இதோ எடுத்துக்கொள்ளுங்கள். உனக்கு தகுந்தது இருக்கும். ஓ, இது என்பா ஓச்சரட்லி. இது நிஜமான குண்டா? ஆகவே நிஜமாகத்தான் இருக்கிறது. ஐயோ, கணக்கெடுப்பு தொடங்கியது. கேட், இதை பிடி. எனக்கு அது தவறியாம். டாம், இது எடுத்துக்கோ. என்னிடம் சில மோசமான செய்தி இருக்கிறது பெண்ணே. தீயாதாரம் ஒலிக்க போகுது. ஓஹோ, எப்ப அது பார்த்தாலும் ஏற்கனவே வேலை செய்து விட்டது. வாருங்கள், சிறிய மழை புயல் எதுவும் செய்யாது. அடுத்த சுற்று புதிய பரிசுகள். நான் முதலில் துவங்குகிறேன். என்னிடம் என்ன இருக்குது? ஒரு பூனைக்குட்டி. ஆஹா, நான் எப்பொழுதும் ஒரு பூனைக்குட்டியை கனவு கண்டேன்.
மேலும் ஒரு யோசனை. இதை இந்த அழகான இடத்தில் வைக்கிறேன். இப்போது உன்னை போர்த்திடுகிறேன். அப்படியே இப்போது நீ என் சிறிய குஞ்சு போல இருக்கிறாய். என்ன சுவையான விஷயம். நான் ஒரு பரிவுள்ள தாயாக உன்னை உணவளிப்பேன். பாட்டிலில் இருந்து குடிக்க. கேட், நாம அதை மெல்ல செயல்படலாமே, சரியா? இல்லை, கைகள் நீங்க. அவருக்கு அமைதி தேவை. சரி சரி, இன்னும் மென் விரிதலையுடையோர் யாராவது இருக்கலாம். என்ன வெள்ளை கொத்தமல்லி? ஓ, இது எவ்வளவு துர்நாற்றம் வருகின்றது. அதை என்ன செய்ய வேண்டும்? சுவிசரி அல்ல, சூசியே. என்னிடம் தெரியும். செட்டினை நன்றாக குலுக்கினால் வெள்ளை கொத்தமல்லி தானாகவே சுத்தமாகிவிடும். என்னிடம் இருக்கிறது. அப்படியா? ஆம், இது செயல்பட்டது. இப்போது நீங்கள் இதை கொண்டு போகலாம். ஐயோ, எதுவும் எதிர்பாராததால் இல்லை. சுவை மிக கொடூரம். ஹு, இல்லை, இந்த நாற்றத்தை சகித்துக் கொள்ளவே முடியாது. ஆம், எனக்கு தெரியும். நான் ஸ்காட்ச் டேப் மிகவும் பிடிக்கும். இங்கே வாரு டாம். சூசி, அதை அகற்று. அஃப், உங்கள் பாதுகாப்பு பெட்டியை திறக்கவும். ஓ, இது என்ன? எனக்கு பயமாக இருக்கிறது. அது ஒரு வம்பயர். என்ன ஒரு கியாடூரம். ஓ, ஒரு நிமிடம்தான். எனக்கு தெரியும். டாம், உன் வாய் விரைவாக திறந்து வம்பயரை விரைவாக காட்டு. சரி, இங்கே இது வேலை செய்கிறது. பூண்டு வம்பயர்களை விரட்டிவிடும். நான் இதை ஒரு புத்தகத்துல படிச்சேன். சிறப்பாக செய்த டாம், அருமையாக செய்த. ஆமாம் ஆமாம். இப்போது எதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம்? ஏய், நான் துவங்கட்டுமா? பார்ப்போம். வாவ், இது ஒரு டோரிடோஸ் பை. அதுவும் எனக்கு பிடித்த ருசி. அதிர்ஷ்டம், ரொம்ப அதிர்ஷ்டம். சாப்பிட எளிதாக இருக்க வேண்டும் என்பதால் எல்லாவற்றையும் மேஜைக்கு ஊற்றுவேன். எனக்கு பிடித்த முக்கோணங்கள். மிக அருமை. இடைவிடாமல் அவற்றை எல்லாயும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். அப்படியானால் நாமும் அதில் பிரச்சனை இல்லை, போகலாம். கைகள் அப்புறப்படுத்துங்கள். நன்றாகிவிட்டது. உங்க தோரிடோஸ் எங்களுக்கு தேவையில்லை. என்னுடைய செருகி இருப்பது போதும். அதற்குள் உறுதியாக கொஞ்சம் கலக்கல் ஏதோ இருக்கிறது. ஐயோ, இல்லை, இது புரோக்கோலி. எனக்கு புரோக்கோலி பிடிக்காது. நான் அதை ஏன் வைப்பேன்? ஏமாற்றம். ஒரு கோர முடிவு. நான் இதை சாப்பிட முடியாது. ஓ ஓ, ஒரு யோசனை. இந்த புரோக்கோலியை ஒரு காக்டெயிலாக மாற்றினால் அது ஆரோக்கியமாய் மட்டுமன்றி சுவையானதுமாக இருக்கும். பார்ப்போம். ஐயோ, இதோ இப்போ நான் ஒரு அழகான கண்ணாடி எடுப்பேன். இதுதான் நமக்கு தேவை. அதை நிறைவாக நிரப்புகிறேன். முழுமையானது. அதை முயற்சி செய்கிறோம். நல்லதாக தெரிகிறது. அருண் திருடன். இல்ல, ரொம்ப மோசம். நண்பர்களே, எனக்கு வாந்தி வரப்போறதுன்னு நீ தோணுது. என்ன எதிர்பார்த்தாய்? நகையிடுவதை நிறுத்து. கண்டுபிடிக்க காத்திருக்க முடியல. வாயு, இது ஏதோ ஒரு வான் மாதிரி தெரியுது. ஒரு செதுக்கு இருக்குது. ஆ, இது ஒரு பெரிதாக்கி. சரி, இது என்ன செய்யும்? உன் அசிங்கமான கலவை கொடு. நீ என்ன செய்தாயிட்டோம்? பாரு, அதே அளவு காக்டெயிலாகவே இப்பொழுது உள்ளது. டாம், உன் துப்பாக்கியை எனக்கு கொடு. எனக்கு கடைசி சுடலில் ஒன்று மீதம் இருக்கிறது. நான் அதை அதிகரிக்க வேண்டுமா? ஓ, எதனால் என்பது தெரியவில்லை. உண்மைதான். என்ன நடக்கும்? வாவ், ஒரு புதிய சுற்று. நான் முதல்ல இருக்கிறேன். இப்னு, பாதுகாப்பு தொகுப்பில் என்ன இருக்கிறது? வாவ், இவை ஜெல்லி பெல்லி மிட்டாய்கள். நான் அவற்றை மிகவும் விரும்புகிறேன். நான் அவற்றை எல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். ஆனால் நான் இதிலிருந்து ஆரம்பிப்பேன். சுவையாக இருக்கிறது. ஓ, என்ன நடக்கிறது? எனது கைகள் எங்கே? எல்லோரும் எங்கே? நான் காண முடியாதவன். அருமை. நாம் கூட பெண் பிள்ளைகளை ஆரம்பத்திலே ஆட வேண்டும். ஓ, பாருங்கள், ஒரு பறக்கும் ஜார். ஒரு நொடி கூட. அம்மா, டாம், ஓ, நீ இங்கே தான் இருக்க. பரவாயில்ல, அவன் கண்ணுக்கு தெரியாதான் ஆகிவிட்டான். பே, அங்க என்ன இருக்குது? வாவ், இது சீஸ். எனக்கு சீஸ் பிடிக்கும், குறிப்பாக பீட்சா. அது எப்பொழுதும் நீளமாக இருக்கிறது. எவ்வளவு மோசமான கனவு. ஏன் என் பாதுகாப்பு பெட்டியில என்ன உள்ளது? அங்கே யாராவது உள்ளார்களா? நான் காண முடியவில்லை. ஓ, அது ஒரு எலி. நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு அது தேவை? அதை ஒதுக்கி வை. அவள் என்ன செய்கிறாள்? அவள் ஒரு மிட்டாயை சாப்பிட்டது மற்றும் பருமனானாள். ஐயோ, பாருங்கள், அவள் நகரை சேதப்படுத்துகிறாள்.
இதை உடனடியாக செய்ய வேண்டும். இந்த நகரம் என்னுடைய பாதுகாப்பு தேவைப்படுகிறது. போகலாம். ஆஹா, என்ன பற்றி பாருங்கள். இப்போது போராடுவோம். நான் உண்மையான கராத்தே பையன். ஹா, இறுதி காலடி. இது ஒரு வெற்றி. எலியானது தோற்கப்பட்டுள்ளது. இப்போது அதை எரிந்து விடுவேன். ஹா, இது மீண்டும் வராமல் இருக்கும். சிறந்தது. ராம், நீங்கள் முடித்தீர்கள். நமது இரட்சகர். ஆனால் எல்லாவற்றையும் அதன் இயல்பான அளவுக்கு திருமத்தனை செய்ய வேண்டும். பெரிதாக்க எது சாப்பிட வேண்டும், சுருக்க எது சாப்பிட வேண்டும்? ஓ, புரிந்து கொண்டேன். இப்போது நான் சிவப்பு ஒன்றை சாப்பிடுகிறேன். அருமை. இப்போது நான் டாமுடன் எந்த இனிப்புகளை பொருத்தலாம் என்று ஆறுதல் அடைகிறேன். மஞ்சள். வாங்க டாம், தயாராகி. உன் வாய்த்திர. அது சரி. வாவ், நம்ப முடியல. நான் சின்னதா வேறேன். நன்றி குழந்தைய. வாவ், என்ன ஒரு சாகசம். மூடு இடுகிடைய கீழே சாவிய வைக்கிறேன். யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஓ, அவள் வருகிறாள். அப்படின்னா நமக்கு என்ன இருக்கிறது இங்கே? ஏதேனும் காந்தளி இருக்கிறதா இங்கு? எனக்கு தெரியும். முழுவதும் சர்க்கரை மிட்டாய். சின்ன பேர் பலகை பாத்தீங்களா? மருத்துவமனையிலே சர்க்கரை மிட்டாய் வேண்டாம். இதை உங்களிடமிருந்து கைப்பற்ற வேண்டியிருக்கிறது. அனைத்தையும் அதை மீண்டும் கொடுத்துவிட்டு நான் அவற்றை மீண்டும் பார்க்க கூடாது. மிட்டாய் இல்லைன்னு எப்படி இருக்கிறது? ஒரு நிமிஷம், நான் ஒண்ணு ஒளிச்சு வச்சிருக்கேன். வாவ், எவ்வளவு ருசி. இன்னும் வேணும்? ஓய், இல்ல, முடிஞ்சிடுச்சே. நல்ல யோசனை. இப்போ நேனே நண்பர்களுக்கு மெசேஜ் பண்றேன்பா. அவங்களால் உதவ முடியும். ஓ, ஒரு செய்தி. இது காண்டியிடம் இருந்து வந்தது. என்ன, ஷீலா காண்டி இல்லாமல் இருக்கிறாளா? நாம் அவளுக்கு உதவ வேண்டும். நான் ஒரு பின்னணி பை எடுத்து எல்லா இனிப்புகளையும் எடுத்து செல்லுகிறேன். சாலையை நெருங்க நேரம் வந்துவிட்டது ஜாக். இதோ மருத்துவமனை. ஏய், இங்கே நிறுத்து. நீ அந்த அடையாளம் பாக்குறியா? எந்த கண்டியுமே இல்ல. அட சரி. ஓ, எனி ஆட்கள். அப்பா, ஓ, ஒரு நோயாளி. வணக்கம். உங்கள் குழந்தை எப்படி இருக்கிறான்? ஓ, நிச்சயமாக. உள்ள வாங்க. ஒரு யோசனை. முதலில் எனது தோற்றத்தை மாற்றிடுவேன். இது எனக்கு பொருத்தமாக இருக்கிறதா? இப்போது எல்லா மிட்டாய்களையும் எனது பைக் பேக்ல வைக்கிறேன். இப்போது நான் முடித்துவிட்டேன். நான் விரைவில் ஒரு அம்மா ஆகப் போகிறேன் என்று நினைக்கிறேன். ஹலோ, நான் உள்ளே வருகிறேன். அவர்கள் வருகிறார்கள். ஒலி கேளுங்கள். நான் உள்ள வந்துட்டேன். என்ன 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 ஆச்சரியமான பெண். சுசி, அது நீதான். நான் உன்னை அறிவதில்லை. ஹாய், உன் வயிறு எப்படி இருக்குது? அது ஒரு பேக் பேக்கா? அதுல என்ன இருக்குது? ஹலோ, இல்ல, உணவு இல்ல. அதை எனக்கு கொடு. சரி, இது ஃபந்து. இப்போதே நீ புறப்படலாம். அடுத்தவராக யார்? ஏண்டா, என்ன நடந்தது? நாம அவளை இழக்கிறோம். அறுவை சிகிச்சை அறைக்கு போக வேண்டும். ஏய், பரிதாபமான குழந்தை. அவள் உண்மையிலேயே அசுபியாக இருக்கிறாள். ஓ, சீக்கிரம் செய்யுங்கள். ஏன் காத்திருக்கிறீர்கள்? போங்க. ஏண்டா, உங்களுக்கெல்லாம் என்னாச்சு? எனக்கு உண்மையாகவே மன்னிக்கவும். ஓ, என்ன அமைதியாக இருக்க என்றார். ஹலோ, அங்கே என்ன ஒரு வேஷம்? என்ன விஷயம்? 4 இனிப்புகள். ஏதெத்தனையோ விஷயங்கள். வாருங்கள், மார்லி தலைமுறைகள் நல்லவை. மிட்டாய் இல்லை. இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு யோசனை. இத உடைக்க நேரமா? Or Arister's court. There's for Windows Cravey. Hey, Pep. நான் தயாராக இருக்கிறேன். குடாஸ். உங்களுக்கும் கூட்டாளிக்கும் நன்றி. கூலா காத்தும். இறுதியாக நற்கண்கள். இது எனக்கு நேரம். ஓ, ஓ, நீ சின்னை காணல. இது இல்லை. ட்ரூ. அதான் அதுவே சரி. கொடுக்கிறேன். சுவையாக இருக்கிறது. கொடு. ஆரி, நான் தான். என்னை படித்துக் கொள்ளவில்லையா?
இது லூசி. வணக்கம் நண்பரே, உன்னிடம் என்ன இருக்கிறது? என் செய்கையை நான் நேசிக்கிறேன். பீர். ஆம், எவ்வளவு ருசியாக இருக்கிறது. நான் ஒரு என்ன என்ன செய்கிறாய்? இப்போதே தயவு செய்து அதை பிடிச்சுக்கொள். ஓட வேண்டிய நேரம். நீங்கள் எங்க போகிறீர்கள்? உடனே வெட்டிவிடு, நான் அவளை பார்க்க வேண்டும். ஓ, என் தலை எப்படி வலிக்கிறது. உங்களிடம் தலைவலிக்கு ஏதாவது இருக்கிறதா? ஹூம், ஹாஹா, இதோ இங்கே இருக்கிறது. நமக்கு வர வேண்டும் உடனடியான ஒன்றை உருவாக்குவதற்கு. சரி, இந்த கேண்டி உதவும். இதோ, தயவு செய்து, இது புதிய மருந்து. எடுத்துக்கொள்ளவும். அவள் கவனிக்க கூடாதுன்னு நம்புறேன். ருசி அருமை. அப்படி இருக்க கூடாது. நீங்கள் மருத்துவர் அல்ல. ஓப்ஸ். அமரப்பறை லைன்ல வச்சிருக்கியா? ஹாய், நிச்சயமா நாம் வெற்றி பெறுவோம். ஓ, என்ன? ஏ அப்படியே இருங்கள். அவளை எங்கே கொண்டு போகிறீர்கள்? ஓ, நீங்கள் பார்க்கவில்லைமா? அவள் நடக்க முடியவில்லை. ஓ, நான் மன்னிக்கவும். கண்டிப்பாக போங்கள். பாவம் பொண்ணு. ஒரு நிமிடம். இது என்ன? இது காந்தளியின் பாதை. அப்படியே இருங்கள். எனக்கு தெரியும். இங்கிருந்து வெளியேறுங்கள். என்ன ஆச்சு? உன்னை காலைய உறக்கவே வேண்டாம். பைத்தியம். மதிய வணக்கம் மடம். அது பின்னென்ன? அந்த பூச்செடியை அவர் கைகளை முத்தமிட அனுமதியுங்கள். நீங்க அழைப்பையோடு இருக்கிறீங்க. உங்க பார்த்துக்கிட்டே இருக்க விரும்புகிறேன். நான் அதிசயமாக இருக்கிறேன். நான் சொல்ல முடியாது. தற்போது நான் ஓட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மதிய வணக்கம் அம்மணிகளே. நீங்கள் இனிமையான அம்மாள். வணக்கம் வாசி. நான் என்ன? நான் கரைக்கிறேன். சும்மா கூட மார்மாலிடர்ஸ். அவற்றை இப்போதே சாப்பிடுவேன். அவங்களை பாருங்கள், மிக சுவையாக இருக்கிறது. குத்திகள். புத்திசாலித்தனம். நான் சாஸ் கிடில் செய்யும் கைக்களையை எடுத்து இனிப்பை உள்ள நிரப்புவேன். சரி, இப்போ முறிவுக்கு ஒரு கட்டம். என் கைச்சிகையிலே என் கையை மறைப்பேன். இதை சேர்க்கவும். வாங்க போகலாம். ஓ இல்லை, எனது கை எலும்பு உடைந்து விட்டது. ஓ, இது எவ்வளவு பயங்கரமானது. அதே சமயம் இது உண்மையில் உடைந்து விட்டதா? ஓ, நான் மன்னிக்கவும். நான் அதை நோக்கவில்லை. நிச்சயம் உள்ளங்களே. ஓ, மிகுந்த வலி நேர்ந்திருக்கிறது. சூசி, உன் கை முறிந்து போனது. நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, பாருங்கள். ஓ, நீங்கள் ஏன் அதை செய்தீர்கள்? ஒரு நிமிஷம். என்ன, இது நிஜமல்லையா? கேண்டி அதிசயமானது. எவ்வளவு குளிர். என் மேல் மனித கை ஒன்றிருக்கிறது. ஓ, நாங்கள்